சிம்பிளிசிட்டி நேயர்களுக்கு வணக்கம். தேசம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா கோலாகலமா துவங்கியாச்சு. தமிழகத்தின் முன்னணி கட்சிகள் அவங்க முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. அந்த வகையில கோவை நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக களமிறங்கி இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவருக்கு தான் பேச போறோம். வணக்கம் சார். பாஜக சார்ந்து தமிழகத்திலிருந்து முதல்ல போன பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க தான். அந்த வகையில பாஜகவோட ஓட்டு எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மிக பெரிய எண்ணிக்கையில் ஆதரவாளர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்களே, வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராச் என்று. நான் முதலாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு கோவை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. கிராம பஞ்சாயத்திலே கூட ஒரு கவுன்சிலர் இல்லாத நிலைதான் இருந்தது. இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. கோவையை பொறுத்தளவுக்கு நீங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். கோவை மக்கள் மத்தியில ஏற்கனவே பலமுறை நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக கோவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அந்த வகையில கோவையினுடைய பிரதான பிரச்சனைகள் இப்போ என்னென்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை தீர்ப்பதற்கான உங்களுடைய நடவடிக்கைகள் என்னென்னவா இருக்க போகுது? கோவையை பொறுத்தளவு இன்றைக்கு பிரதானமான பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெருக்கடி தான். அதேபோல் அடிப்படை கட்டுமான வசதிகள் பெருக்கப்பட வேண்டும். சாக்கடைகள் முறையாக கட்டப்பட வேண்டும். சாக்கடைகள் கட்டப்பட்டதற்கு பின்பு சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மழையின் போதும் சாலைகள் பாதிக்கப்படுவது என்பது இயற்கையாக நடந்து வருகிறது. அதையெல்லாம் மனதிலே வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருப்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பெரிய அளவில் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று மாநில அரசோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். கோவை மக்களுடைய இன்னொரு எதிர்பார்ப்பு சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைக்கப்படணும் அப்படின்னு. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? இது முழுக்க மாநில அரசு கையில தான் இருக்கு, அவர்கள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் போது என்ன மாதிரி நடவடிக்கைகள் நீங்க முன்னெடுக்க போறீங்க? விரைவிலேயே பெங்களூருக்கு நிகராக வளரக்கூடிய அளவில் நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக ஒரு விமான நிலையம் சர்வதேச தரத்தில் நிர்மாணிக்கப்படும். அப்பொழுது உலகத்தின் பல முனைகளிலிருந்தும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் நேரடியாக கோயம்புத்தூர் வருவதற்கும், கோயம்புத்தூரிலிருந்து அத்தகைய விமானங்கள் புறப்பட்டு நேரடியாக அங்கே செல்வதற்குமான வாய்ப்புகளை உருவாக்குவோம். நம் மண்ணிலே உற்பத்தி ஆகின்ற இன்ஜினியரிங் பொருள்கள், நம் மண்ணிலே உற்பத்தி ஆகின்ற ஜவுளி பொருள்கள், நம் மண்ணிலே உற்பத்தி ஆகின்ற விவசாய பொருள்கள், இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய உலக சந்தையை நம்மாலே பெற்றுத்தர முடியும். அதனால்தான் மிகப்பெரிய விமான நிலையம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஏற்றுமதி உயர்கிற பொழுது தானாகவே வேலை வாய்ப்புகள் உயரும். எதிர்கட்சியினர் தற்போது எதிர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க முன்னிறுத்துற முக்கியமான கருத்து, கோவையினுடைய குடிநீர் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, சுயஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு குடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அரசு என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு இருப்பது தான். அந்த காலத்தை போல எல்லாமே அரசே செய்வது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் படிப்படியாக மக்களுடைய நலனுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம், அதே நேரத்தில் தண்ணீர் என்பது மக்களுக்கு தாராளமாக கிடைக்க வேண்டும், அதுவும் சீராக கிடைக்க வேண்டும், குறைந்த கட்டணத்திலே கிடைக்க வேண்டும். அதையெல்லாம் மனதிலே கொண்டுதான் எந்த ஒரு மாற்று திட்டத்தையும் நாங்கள் ஆதரிப்போம். கோவை மக்களை நீங்க நேரடியாக சந்திக்கும் போது உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எதெல்லாம் நீங்க முன்னிறுத்துறீங்க? நாங்கள் கோவையை பொறுத்தளவில் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய அகல ரயில் பாதை திட்டம் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் முடிவடைந்திருக்கிறது. தெற்கு பகுதிகள் கோவையோடு இணைக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஊருக்கு திரும்பி செல்வதற்கு புதிய ரயில்கள் வேண்டும். அந்த ரயில்களை பெற்றுத்தருவோம். நீண்ட நெடிய கால கோரிக்கையான இரவு ரயில் ஒன்று பெங்களூருக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதையும் நிச்சயமாக பெற்றுத்தருவோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது வேகமாக வளர்ந்து வருகின்ற அதி விரைவு ரயில்கள் கோவையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கும், கோவையிலே இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கும், கோவையிலே இருந்து புறப்பட்டு மும்பாய்க்கும் செல்கின்ற விதமாக நாங்கள் அத்தகைய ரயில்களை நிச்சயமாக அறிமுகப்படுத்துவோம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் கோவையிலிருந்து நேரடியாக ரயில் பெங்களூர் வழியாக மும்பைக்கும், ஹைதராபாத் வழியாக டெல்லிக்கும், அதுவும் நம்முடைய பகுதியினுடைய பெயரை தாங்கிய கொங்கு எக்ஸ்பிரஸ் விடப்பட்டது.
அதுபோல் 7 புதிய ரயில்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த காலத்திலே தான் விடப்பட்டது. அதற்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்திலே இருந்து 1998 வரை கோவையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்கள் 4 தான். அதில் ஒரு ரயில் ப்ளூ மவுண்டன் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ஆங்கிலேயருடைய காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேபோல் இன்றைக்கு கல்கத்தாவிற்கு நேரடியாக ஒரு ரயில் இல்லை என்பது ஒரு குறையாக இருக்கிறது. நிச்சயமாக கோவையிலிருந்து நேரடியாக கல்கத்தா மாநகரத்திற்கும் ஒரு ரயிலை கொண்டு வருவோம். தொழில் நகரமான கோவையை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் மூலியமா கோவையினுடைய தொழில் வளர்ச்சியை குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கு உங்களுடைய பதில் என்ன? கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை என்பது தொழில் வளர்ச்சியை குறைத்துவிடும் என்று சொன்னால் அப்பொழுது கம்யூனிஸ்டுகள் கருப்பு பணத்தை ஆதரிக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. நான் உங்கள் முன் வைக்கின்ற ஒரே கேள்வி, இந்த கொங்கு மாநகரத்தினுடைய தலைநகராக விளங்குகின்ற கோவை மாநகரத்தில் ஏதாவது ஒருவர் தன்னிடத்திலே சேமித்து வைத்திருந்த, கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்து வைத்திருந்த 500 ரூபாய் நோட்டை மாற்ற இயலவில்லை அல்லது 1000 ரூபாய் நோட்டை மாற்ற இயலவில்லை என்று உங்களுக்கு யாராவது ஒரு சிறிய குற்றச்சாட்டாக வந்ததா என்று கேட்கிறேன். ஏதாவது ஒரே ஒரு சிறு உதாரணத்தை காட்ட முடியுமா இவர்களால்? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்கிறார்கள். ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் ஜாப் ஒர்க்குக்காக 18% அந்த ஜிஎஸ்டி 5% டெக்ஸ்டைல் துறைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே என்ஜினியரிங் தொழிலுக்கும் அது குறைக்கப்படும். ஏற்கனவே நாங்கள் இதை எடுத்து சென்ற நேரத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் அமெரிக்காவில் இருந்தார்கள். அதனால் அவரோடு தொடர்பு கொள்ள இயலவில்லை. அதை இப்பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கின்ற பியூஷ் கோயல் அவர்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கின்றோம். அவர் முழுமையான வாக்குறுதியை தந்திருக்கிறார். மீண்டும் புதிய அரசு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் செய்கின்ற முதல் நடவடிக்கை இந்த என்ஜினியரிங் தொழிலுக்கு ஜாப் ஒர்க்கு இருக்கின்ற 18% 5% குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மோடி அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிற பொழுது அவர் இடுகின்ற முதல் கையெழுத்தாக இது இருக்கும். இதற்கு முன்பாக ஒரு இடத்துல இருந்து சரக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு சிரமங்கள். ஃபார்ம் ஒன்றை வாங்குவதற்காக மட்டும் இந்த சிறு குறு தொழில் அதிபர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒரே இரவில் நாடு முழுவதும் இருந்த செக் போஸ்ட் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சியின் வேகம் அதிகரித்து வருகிறது. நம்முடைய பகுதியில் 3000 மெகாவாட் தான் இதற்கு முன்பாக மின்சாரம் அதிகபட்சமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. இன்றைக்கு அது 3500 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சி இல்லை, சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடிவிட்டது என்று சொன்னால் மின்சாரத்தை உபயோகிக்கின்ற அளவு குறியீடு குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு பதிலாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் வழக்கம் போல் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து வறட்சியை இந்த மண்ணிலே நிரந்தரமாக வைத்திருப்பதற்கு என்னென்ன முயற்சிகளோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே கேண்டீனிலே சாப்பிடுகின்ற கம்யூனிஸ்டுகளை விட தனியார் மயமாக்கப்பட்ட ஹோட்டலில் சாப்பிடுகின்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் அதிகம். அது ஏன்? தரம் எங்கே போற்றப்படுகிறதோ, தரம் எங்கே காக்கப்படுகிறதோ, அது அரசு துறையாக இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டும், தனியார் துறையாக இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டும். அதை விடுத்துவிட்டு எல்லாவற்றையும் நான் அரசு மயமாக்குவேன் என்று சொல்வது கடந்த காலத்துக்கு நாம் திரும்பி செல்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. உலகம் முழுவதும் அரசுடைமையாக்கப்பட்ட நிறுவனங்கள் தோற்றத்திற்கு காரணம் வெளிப்படையானது, வெளிச்சமானது. தனியார் இருக்கவே கூடாது என்று சொல்வதும் தவறு, அரசு துறைகள் சிறப்பாக செயல்படாமல் தடுப்பதும் தவறு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே சிவப்பு இருக்கிறதோ அங்கே வறுமை நிரந்தரம், தரித்திரம் நிரந்தரம். அதன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் கம்யூனிசம் தோற்று போனது. மேற்கு வங்கத்திலும் தோற்று போனது, திரிபுராவிலும் தோற்று போனது. இந்த தேர்தலோடு கேரளத்திலும் தோற்றுவிடும். அப்படி உலகம் முழுவதும் தோற்ற கம்யூனிசம் இங்கே வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு நன்மை செய்வோம் என்று சொல்வது காணல் நீரை தேடி போகின்ற கதைதான்.
சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளரோட மிக சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தான் நீங்கள் பின்னடைவை சந்திச்சிங்க. இப்போ அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுனால அந்த ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மகத்தான மக்கள் கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மலர்ந்திருக்கிறது. இதில் பாமக இணைந்திருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருக்கிறது, தேமுதிக இணைந்திருக்கிறது. இப்படி கேப்டன் அவர்களுடைய ஆதரவோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுடைய அத்தனை அடலேர்களும் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சகோதரர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், அதேபோல் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், கொங்கு இளைஞர் பேரவை, அருந்ததியர் கூட்டமைப்புகள், கட்சி சார்பற்ற விவசாயிகள் இன்றைக்கு விவசாயத்தை கட்டி காப்பது இந்த மத்திய மாநில அரசுகள் தான் என்பதை முடிவெடுத்து அதை ஆதரிக்கின்றார்கள். அவனாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நதிகள் இணைப்பு என்பதை சாத்தியமாக்க வேண்டும் என்பதை அகில இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி மக்களினுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால தேவைகளை நிறைவு செய்வதற்கும் தொலைநோக்கு பார்வையோடு கூடிய நீண்ட நெடிய கால திட்டங்களின் அதன் பயன்களையும் அதே நேரத்தில் குறுகிய கால திட்டங்களின் மூலமாக மக்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான சிந்தனையில் இருக்க வேண்டும். அத்தகைய மகத்தான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு அணியினுடைய ஆட்சி என்று வருகிற பொழுது அந்த பகுதியினுடைய முன்னேற்றம், அது தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம், விவசாய முன்னேற்றமாக இருக்கலாம், பன்மடங்கு வேகமாக வளர்வதற்கு அது உதவுகிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு இப்போ பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பாலியல் ரீதியாக பெண்கள் மீது நடக்கப்படும் கொடுமைகள் தான். குறிப்பாக பொள்ளாச்சி ஆகட்டும், இப்போ சமீபத்தில் துடியலூர் பகுதியில் நடந்த அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், இவை எல்லாமே அரசாங்கத்தின் மீது, ஆளுகின்ற அரசாங்கம் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அவர்களுடைய நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. இது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கடந்த காலத்தில் வெடிகுண்டுகளை வைத்து கோவையே தகர்த்தெறிவதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களை ஆதரித்தவர்கள் இன்றைய மாற்று அணியினர். தவறு எங்கே நடந்தாலும் அது தட்டி கேட்கப்பட வேண்டும், தவறு செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. கம்யூனிஸ்டுகள் அழகாக ஒன்றை சொல்வார்கள், இதுபோன்ற உணர்வுபூர்வமான பிரச்சனைகளை அரசியல் ஆக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் செயலில் அதை அரசியலாக்குவதுதான் அவர்களுடைய தொழில். பாலிய குற்றங்கள் என்பது அறவே ஒழிக்கப்பட வேண்டும். மனிதநேயமிக்க யாரும் அதை ஆதரிக்க முடியாது. யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு என்பதுதான் எல்லோருடைய சிந்தனையாகவும் இருக்க முடியும். நல்லோர்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்க முடியும். இதில் இந்த கட்சிக்கு விதிவிலக்கு, அந்த கட்சிக்கு விதிவிலக்கு என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியில், அவர்கள் ஆட்சி செய்த பல்வேறு மாநிலங்களில் இத்தகைய பாலிய குற்றச்சாட்டுகள் ஏராளமாக இருந்திருக்கிறது. ஆனால் காவல்துறை விரைந்து செயல்படுவதும், காவல்துறை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கிறது. இதை அரசியலாக்குவதற்கு நான் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், நாளை எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிலையை எதிர்க்கட்சிகள் எடுக்கக்கூடாது. இதில் ஆளுகின்ற கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லை. எல்லோரும் ஒருமுகமாக இது போன்ற குற்றங்களுக்கு எதிராக ஓரணியிலே திரண்டு நிற்க வேண்டும். காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. அப்படி முழுமையான சுதந்திரம் தரப்பட்டிருப்பதை அவர் காவல்துறைக்கு உறுதுணையாக நாம் இருந்து எந்த இடத்தில் யார் மீது சந்தேகம் என்று சொன்னாலும் அந்த சந்தேகம், அப்படிப்பட்ட சந்தேகப்பட்ட நபர்களை காவல்துறைக்கு நாம் தெரிவிப்பதுடன் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் மற்றும் அமமுக வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், இவங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களுடைய பலமான எதிர்கட்சி வேட்பாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க? போட்டி என்பது இரண்டு அணிகளுக்கு இடையேதான், மற்றவர்கள் போட்டியிலே இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நேரத்தையும் பயந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.